அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி ரோஸ் பிளான்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஜா செடி வளர்க்குறது எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு. நார்மலாக ஒரு ரோஸ் பிளான்ட் பார்த்தாக்கன்னா நம்ம வாங்கணும், அதை நம்ம வீட்டில் கொண்டு வந்து பிளான் பண்ணி அதில் நிறைய பூ பறிக்கணுன்ற ஆசையோடு தான் கனவுகளோடு வாங்குவோம். பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அது என்னென்னே தெரியாமல் அந்த பிளான்ட் செத்து போகும். அதனால் அடுத்த முறை அந்த ரோஸ் பிளான்ட்டை பார்த்தாலே நமக்கு ஒரு வெறுப்பு வரும். அப்போ அந்த ரோஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நாம் எங்கே இருக்கிறோம், என்ன மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சுட்டு அது சரியாக வளர்க்க முயற்சி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரோசஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா, ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியா கிளைமேட்டில் வளரக்கூடிய நாட்டு ரோஸ், கண்ட்ரி ஆர் தேசிய ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்டு வகை ரோஸ், பன்னீர் ரோஸு, ஆந்திரா சிகப்பு கலர் ரோஸு, பட்டன் ரோஸு, இப்படி மார்க்கெட்டில் டெய்லி பறித்து வரக்கூடிய ரோஸு. இது வந்து கடல் மட்டத்திலேருந்து கொஞ்சம் உயரமானோ இல்லை கடல் மட்டத்துலேயோ அட் சீ லெவலில் நல்லா வளரக்கூடிய ரோஸு. இன்னும் சில ரோஸ் பார்த்தோன்னாக்கா இங்கிலாந்து பூர்வீகமாக கொண்ட இங்கிலீஷ் ரோசஸ்ஸு, அதை நம்ம ஊட்டியில் வளர்த்தா ஊட்டி ரோஸு, பெங்களூர் ஓசூர் அங்கே வளர்த்தானாக்கா அது பெங்களூர் ரோஸு, காஷ்மீரில் வளர்த்தா காஷ்மீர் ரோஸ். இப்படி ஒரு 1000 மீட்டர் உயரம், கடல் மட்டத்துலேருந்து 1000 மீட்டர் உயரத்தில் ஒரு 10லேருந்து 18 டிகிரி செல்சியஸில் வளரக்கூடிய இந்த ரோசஸ்லாம் பார்த்தோன்னாக்கா இங்கிலீஷ் ரோசஸ்ன்னு சொல்கிறோம். அது பெங்களூர் ரோஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது டேவிட் ஆஸ்டின் டிஏ ரோசஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சில நம்பர் கொடுக்குறாங்க. அதே வெஸ்ட் பெங்கால் கல்கட்டாவில் அவங்க வளர்க்கக்கூடிய ரோசஸில் பிபி ரோசஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான 2 வகையான ரோஸில் நம்மளுடைய கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள், கிராமங்களில் டெம்பரேச்சர் வந்து 30 to 40 டிகிரி வருடம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஹை டெம்பரேச்சரில் நாட்டு வகை ரோஜாக்கள் தான் ரொம்ப தாக்கு பிடிச்சி வளரும். அதனால் இந்த பன்னீர் ரோஸு, இந்த மாதிரி ரெட் கலரு ரோஸ், ஆந்திரா ரோஸு, இதெல்லாம் வளர்த்தோம்னாக்கா அதில் நம்ம சக்ஸஸ் ரேட் அதிகம். அதே இங்கிலீஷ் ரோசஸ், பெங்களூர் ரோஸோ, ஊட்டி ரோஸோ, காஷ்மீர் ரோஸோ, அந்த டேவிட் ஆஸ்டின் கப் ரோஸோ போனோம்னாக்கா அதை வளர்க்குறதுல தான் பெரிய டாஸ்க், சிக்கல் வருது. ஏன்னா அதோடைய டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்மகிட்ட கிடையாது. அப்போ 18 டிகிரி ஆப்டிமம் டெம்பரேச்சர்னால் அது ஹை டெம்பரேச்சரில் 30, 40 சம்மரில் போகும்போது நம்மளால் அதை காப்பாற்றுறதுக்கு கஷ்டம். அதனால் ஒரே வருஷத்தில் அது வளர்ந்து இருக்கிற மொக்கெல்லாம் பூத்து செத்து போயிடுது. அப்போ இதனால் நம்மளால் அந்த ரோஸோடு வச்சு போராடுறது கஷ்டம். பட் மலை பிரதேசங்களில் ஓசூர் போன்ற ஊரில் பார்த்தோன்னாக்கா இதே தான் அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்குது. அப்போ அங்கே வருடம் ஃபுல்லாக டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, ரோஸுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அங்கே அதை வந்து அவங்க பிஸ்னஸாகவே எடுத்து வச்சு எல்லா கிராமத்துலேயும் ரோஸ் கட்டிங்ஸ் போட்டு வளர்க்குறாங்க. அதனால் நம்ம ஏரியா எங்கேன்னு பார்த்து, நம்மளுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு ரோஸ் வளர்க்குறதா இல்லை இங்கிலீஷ் ரோஸ் வளர்க்குறதா முடிவு பண்ணலாம். அது இல்லாமல் இந்த ரோஸ்க்கான பிஹெச், ஆப்டிமம் பிஹெச் பார்த்தோன்னா 6 to 7, அதுதான் பிஹெச் ரேஞ்ச். அதாவது மைல்டு அசிடிக், பேசிக் அதிகமாக இருக்கக்கூடாது, அசிடிக் அதிகமாக இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர் ஹைபிஸ்கஸுடைய ரெட் ஃப்ளவருடைய அந்த பெட்டல்ஸை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் வீட்டிலே, இதோடைய பிஹெச் லெவல் என்ன இருக்குதுன்னு. அதனால் அந்த பிஹெச் கண்டிஷனில் தான் அது வளருது. அப்போ 6 to 7 பிஹெச் ரேஞ்ச் இருக்கா அப்படின்றதையும் நம்ம உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமேல நம்ம பாட்டிங் சாயிலுக்கு போயிடலாம். அப்போ பேசிக்காக பார்த்தோன்னா அது எந்த டைப் ஆஃப் ரோஸு, நாம் இருக்கிற இடம், லொக்கேஷன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி பிஹெச் ஆஃப் த சாயில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இது பேசிக் கண்டிஷன். இதுக்கப்புறம் தான் நாம் அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த பாட்டிங் மிக்ஸ் போகலாம். இப்போ பாட்டிங் மிக்ஸில் பார்த்தோன்னா சாயில் டைப்பில் வந்து அவங்களுடைய கார்டன் சாயில், அது பிளாக் சாயிலாக, அலுவியல் சாயிலாக, லூம் சாயிலாக, ரெட் சாயிலாக, வடர்மை பெத்த சாயில். அதில் லூம் சாயில் தான் அதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. தளர்வான ஒரு மண், அது களிமண்ணாக இருந்தாலும் செம்மண்ணாக இருந்தாலும் வேறு சவுடு மண்ணாக இருந்தாலும் அதில் மணலை நம்ம ரிவர் சாண்ட் சொல்லக்கூடிய மணலை நம்ம போதுமான ரேஷியோவில் சேர்க்கும்போது அந்த லூம் அப்படின்னு சொல்லக்கூடிய தளர்வான மண் கிடச்சிரும். அது வந்து உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ரேஷியோ மாற்றிக்கலாம். களிமண் பகுதியாக இருந்தால் அதிக மணல் சேர்த்து லூமாக மாற்றலாம், செம்மண்ணாக இருந்தால் கொஞ்சம் மணல் சேர்த்து லூமாக மாற்றலாம். ஆல்ரெடி மண்ணே நல்லா லூமியாக இருக்குதுன்னா அதில் மணல் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
ஆனால் அந்த ரேஷியோ வந்து அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஸோ தட் அந்த மண் வந்து நல்லா பொலபொலப்பு தன்மையோடு இருக்கணும். அதனால் அந்த சாயில் ரேஷியோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அது கூட வந்து அந்த கம்போஸ்ட்டு, ஹியூமஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அங்கக பொருட்கள், கரிம பொருட்கள் வந்து எவ்வளோ சேர்க்குறோன்றது, அது வந்து அந்த ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மைக்ரோரைஸா ஃபங்கஸ் அது வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான உணவு வந்து கார்பன் நைட்ரஜன் ரிச் கண்டென்ட்டை கொடுக்கும். அந்த கார்பன் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து கோட் மேனியூராக இருக்கலாம், கவு மேனியூராக இருக்கலாம், லீஃப் மோல்டாக இருக்கலாம், கோகோ பீட்டாக இருக்கலாம், சார்கோல் பவுடராக இருக்கலாம், வர்மி கம்போஸ்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதனால் இது தான் சேர்க்கணும், அது சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஃபங்கஸ் வளர்கிறதுக்கான மீடியம் இது. அந்த மைக்ரோரைஸா ஃபங்கஸ் அதோடைய ஹைஃபை அதோடைய மைசீலியத்தை வளர்த்து அந்த பிளான்ட்டோடைய ரூட்டோட அது ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த சத்துக்களை கிரகிச்சு அது கொடுக்கும். அப்போ ரூட் கேப் மூலயமா ரூட் ஹேர் மூலயமா எடுக்கிற சத்துக்கள் உண்டு. தண்ணி எடுக்குது, சைலம் ஃப்ளோயம் ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் ஃபங்கஸும் அடிஷ்னலாக அதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸு செடிகளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதால் இதுங்க ரெண்டும் வளர்கிறதுக்கு அதில் வந்து இந்த ஹியூமஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கரிம பொருட்கள் வேணும், கார்பன் கண்டென்ட் வேணும். அதுக்கு உங்கள் இடத்துல என்ன அவைலபிளோ எது வேணாலும் போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் அந்த லூமி சாயில் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஹியூமஸ் கண்டென்ட் ஆட் பண்ணியாச்சுனாக்கா இப்போ உங்களுடைய பார்ட்டி மிக்ஸு ரெடி. இதில் பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸு, நெமட்டோட்ஸு, ஆல்கேஸு இந்த மாதிரி நிறைய நுண்ணுயிர்கள் வாழும் மண்ணில். அதில் ஒரு சிலது நம்ம வந்து நன்மை செய்யக்கூடிய தேவையானது, தீமை செய்யக்கூடியது அழிக்கப்பட வேண்டியது. அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அதில் ஏதாவது ஒரு ஃபங்கிசைடு, இங்கே சாஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கிசைடு நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி அதை வந்து ப்ரிமிரி ஸ்டேஜ், ஏர்லி ஸ்டேஜுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அதில் பிளான்டேஷன் பண்ணும்பொழுது அந்த பிளான்ட்டுக்கு தேவையான உணவு ரெடிலி அவைலபிள் ரெடிமேட் உணவு அது இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் தான் இருக்குது. அந்த இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் லைக் டிஏபி, டயமோனியம் பாஸ்பேட் சொல்லக்கூடிய 2 அமோனியம், 1 ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், 4 ஆக்சிஜன், அதாவது பாஸ்போரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் 2 ஹைட்ரஜனை நீக்கிட்டு 2 அமோனியா சேர்த்திங்கன்னா NH4 சேர்த்தா அது NH4 ட்வைஸ் HPO4ன்னு சொல்லக்கூடிய டை அமோனியம் பாஸ்பேட். அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக எடுத்துக்கக்கூடிய ரெடிமேட் ஃபுட்டு. இது வந்து டிஏபின்னு சொல்லிட்டு எல்லா நர்சரிலையும் பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து நம்ம இன்ஆர்கானிக் கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு வரோம். அப்போ நம்ம ஆர்கானிக்காக வளர்க்க முயற்சி பண்ணாலும் கொஞ்சமான ரெடிமேட் ஃபுட்டு டிஏபி கண்டிப்பாக ரோஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா அதிகமாக அது வந்து பூக்கணும், பெருசாக பூக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இந்த தழைச்சத்து வேணும். நல்லா வளர்ச்சி இருக்கணும், நல்லா அந்த ஸ்டெம் க்ரோத்து, அந்த கிளைகள் வெடித்து புது துளிர்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக வரணும். அதில் நல்லா ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யணும். அப்போ தான் அதில் பெரிய ரோஸு எதிர்பார்க்க முடியும். அப்போ அதுக்கு முக்கியமான சத்து தழைச்சத்து. அதை கொடுக்குற இந்த டிஏபி ரெடிமேடாக அவைலபிளாக அது கிடைக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. அது கூட பூக்கிறதுக்கு தேவையான பொட்டாஷு, அந்த பொட்டாசியம் குளோரைடு, மியூரேட் ஆஃப் பொட்டாஷு, பொட்டாசியம் சல்ஃபேட்டு, பாஸ்பேட் ஆஃப் பொட்டாஷு, இந்த மாதிரி பொட்டாசியம் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, இந்த மாதிரி கம்பைன் ஆகக்கூடிய டபுள் கெமிக்கல் பொட்டாசியம் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, இந்த மாதிரி சில பொட்டாஷ் உரங்களும் அதுக்கு தேவை. அதையும் அது கூட தேவையான அளவுக்கு சின்ன அளவில் கலந்து கொடுத்தா மீதி அதுக்கு தேவையான அமினோ ஆசிடோ, அதுக்கு தேவையான நைட்ரேட்ஸ் ஆயிட்ஸு அதுலேருந்து அது டிசால்வ் பண்ணி அதை எடுத்துக்கும். அதால் இந்த ரெடிமேட் ஃபுட்டு ரொம்ப அவசியம். ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்து போடும்போது அதுக்கு கம்ப்ளீட் ஃபுட்டு கிடைக்கும். அந்த மேன்யூர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பூஞ்சான்களால் கிடைக்கக்கூடிய மைக்ரோரைஸா அது சப்ளை பண்ணோம். இது டைரெக்டாக டிஏபி, பொட்டாசியம், சால்ட்டு, KClO, KTSO4 இந்த மாதிரி பொட்டாசியம் மெக்னீசியம் சல்ஃபேட்டோ இதுவும் கொடுக்கும். அப்போது இவங்க எல்லாமே சேர்ந்து தான் அந்த செடிக்கு தேவையான சத்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த செடி தேவையான சத்தை எடுத்துக்கின்னு வளர்ந்து ஃபோட்டோசிந்தசிஸ் செய்கிறதுக்கு வெளிச்சம் வேணும். அப்போ நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல செடியை வைக்கணும். நிழலில் வச்சுட்டு அரை நாள் வெயில் அரை நாள் நிழல் அடித்தா கூட அந்த செடியில் வளர்ச்சி பாதி தான் இருக்குது. அப்போது ஃபுல் சன்லைட் கிடைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தண்ணி ரெகுலராக கொடுத்தீங்கனாக்கா இது ஃபோட்டோசிந்தசிஸ் செஞ்சு நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி அதில்
எதிர்பார்க்கலாம். அதனால் இது வந்து த சீக்ரெட் பிஹைண்ட் த ரோஸ். இது கூட ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாம் இங்கே சம்மரில் வந்து 42 டிகிரியில் செடி செத்து போகுது, காஞ்சி போகுது, தோண்டு போகுதுன்னு வச்சு கவலைப்படுற நேரத்தில் தான் ஊட்டி இந்த மாதிரியான குளிர் பிரதேசங்களில் ஃப்ளவர் ஷோ நடத்தி அவங்க மகிழ்ச்சியாக அந்த ரோஸை ஸ்டாலில் வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா அதே மே மாதத்தில் ஃப்ளவர் ஷோவில் அவ்வளோ பூத்து குலுங்குது ரோஸு. நம்ம வீட்டில் 42 டிகிரி சி லெவலில் எல்லாமே காஞ்சி கரோடாக போகுது. அப்போ இதே சீசனில் அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே வெயில் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் தாங்க முடியாமல் செடி டாலரேட் பண்ண முடியாமல் இறந்து போகுது. அங்கே வெயில் உயரத்தில் மலையில் கம்மியாக இருக்குது. அந்த டெம்பரேச்சருக்கு அந்த வெயிலுக்கு அது நிறைய பூத்து குலுங்குது. அந்த சீசன் அவங்க ஃப்ளவர் ஷோ நடத்த பயன்படுத்துகிறாங்க. அதால் ஒரே சீசனில் ஒரு இடத்துல ஃப்ளவர் ஷோ நடக்குது, ஒரு இடத்துல சாவுது செடி. இது இருக்குது. இது போக டிசீஸஸ் அட்ராக்ட் பை த பெஸ்ட்டு பார்த்தோன்னா அதில் அப்பிட்ஸு, மைட்ஸு, ஸ்கேல்ஸு, த்ரிப்ஸு, சாயில் இருக்கக்கூடிய நெமட்டோட்ஸு, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், ஆல்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாயில் இருக்குது. அப்போ வெளியில் செடியோட லீஃபு ஸ்டெம்மில் தெரியுது, நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு லீஃபாக ஃப்ளவராக பார்த்தா தெரிஞ்சிடும். சாயிலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் இந்த பிளான்ட்டோடைய குரோத் கண்ட்ரோல் ஆகும்போது, ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்போது, லீஃப் வில்ட் ஆகும்போது, பழுத்து போகும்போது, அப்போ சாயிலுக்குள்ளே ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு எய்தர் வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக அந்த சாயிலை மாற்றிட்டு அதை ரீப்ளான்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சாயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பூச்சிகளை சாகடிக்கிறதுக்கு நீம் கேக்கு, இந்த மாதிரி நீம் ஆயில்ஸு, இந்த மாதிரி சோப்பு ஆயில் ஏதாவது ஒன்று போட்டு அதை சாகடிக்கலாம். இல்லை அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதான் தெரியாது சந்தேகமாக இருந்தால் இன்ஆர்கானிக் பெஸ்டிசைட், இன்செக்டிசைட்ஸ் போய்ட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம சாகடிச்சிடலாம். அதால் எது ரீப்ளான்டிங் இஸ் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸு, ஃபங்கிசைட்ஸு, இந்த மாதிரியான இன்ஆர்கானிக் இன்செக்ட்ஸு, பெஸ்டிசைட்ஸை போட்டு சாயிலுக்குள்ளே இருக்கிற நெமட்டோட்ஸை சாகடிச்சிடலாம். அதனால் 2 வழியில் வந்து செடியை காப்பாற்றணும். லீஃபு அந்த ஷூட் சைடில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இன்செக்ட்ஸை, பெஸ்டிசைட்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாயிலுக்குள்ளே நடக்கிறத ரீபார்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால் ரோஸ் பிளான்ட்டை சி லெவலில் வச்சு காப்பாற்றுறது நம்மளுடைய சேலஞ்சிங் ஜாபு. அதே ஹை ஆல்டிடியூடில் 1000 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஓசூர், பெங்களூர், ஊட்டி, காஷ்மீர்லாம் போனீங்கன்னாக்கா நேச்சரே அதை அழகாக வளர்த்து கொடுத்துரும். அதனால் இது புரிதல் இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக ரோஸு காசு கொடுத்து வாங்கலாம், அதை உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அதனால் இது மூலிமா ரோஸ் வளர்ப்பு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சொல்கிறோம். இதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.